Hi guys and welcome back to Kama Crypto. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் அதாவது பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு சின்ன ஸ்பைக் 67K கிட்ட வரைக்கும் போயிட்டு திருப்பி பாத்தீங்கன்னா 66K டீடைல்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப பெரிய டவுன் எல்லாம் யாரும் பெருசா கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா பேரலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பிளுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேவ்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் 5% அப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் ஏன் வந்து அப் அதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் வந்துச்சு அண்ட் இந்த ரெண்டு ரீசனால பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைக் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிற விஷயம் வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெராரி. ஸோ ஃபெராரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் கிரிப்டோ அண்ட் பிட்காயின் பேமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெஸ்லா வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியர் 2022 வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021 கோவிட்லாம் முன்னாடி பிட்காயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேமெண்ட்ஸ்ல ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இல்ல அப்படின்ற ஒரு ரீசனுக்காக பாத்தீங்கன்னா இலான் மஸ்க் வந்து அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு டோஜ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ஃபெராரி வந்து லாம்போகினி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஃபெராரி கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் லேட்டா பிட்காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி வராது பிட்பே மூலமா அவங்களோட பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ நீங்க பிட்காயினை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து லோக்கல் கரன்சியா மாறி அதாவது யூஎஸ்டிடி அந்த மாதிரி மாறி அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி நீங்க வந்து ஃபெராரி கார் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு ஹாட்டான நியூஸ் வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு தல அஜித் வேற வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெராரி கார் வந்து பாத்தீங்கன்னா துபாயில போய் வாங்கியிருக்காரு. ஸோ அதோட நியூஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய நீங்க வந்து பார்த்தோம். ஸோ ஃபெராரி எவ்ரிவேர் ஃபெராரி. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோல வந்து ஃபெராரி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிரிப்டோ மூலமா நீங்க ஃபெராரி வாங்கிக்கலாம்னு ஒரு நியூஸ். இன்னொரு நியூஸ் வந்து பேரலா தல அஜித் வேற பாத்தீங்கன்னா ஃபெராரி வாங்குறாரு. ஸோ இட்ஸ் ஆல் டே அ ஃபெராரி டே அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஸோ செகண்ட் முக்கியமான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பார்லிமெண்ட். ஸோ ரஷ்யாவோட பார்லிமெண்ட்ல வந்து இது ரொம்ப லேட்டஸ்டான நியூஸ். ரஷ்யாவோட பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் மைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ட்ரேடிங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து நீங்க வந்து கிரிப்டோ கரன்சி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யானோட பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து குளோபல் அடாப்ஷன் ஆஸ் வெல் அஸ் ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மேல வரதுக்கு ரொம்ப பெரிய முக்கிய காரணமா இருக்கும். கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினுக்கு கொடுக்கும். ஏன்னா ஒரு சைடு பிட்காயின் ETF வந்து பாத்தீங்கன்னா நல்லா புஷ் பண்ணி மேல போயிட்டு இருக்க சமயத்துல இன்னொரு சைடுல இந்த மாதிரி கண்ட்ரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க லெஜிஸ்லேஷன் அவங்கவுங்க பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி கொண்டு வந்து நல்ல விஷயம். இப்ப நம்ம பட்ஜெட்ல எந்த பாத்தீங்கன்னா கிரிப்டோ அண்ட் பிட்காயின் பத்தி எதுவும் பெருசா வரல. பட் ரஷ்யன் பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் மைனிங் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷனல் ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா லீகலைஸ் பண்ணி ரெகுலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. So that is the news that we wanted to share with you guys today. I hope you guys enjoyed this news. So பிடிச்சிருந்தா கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க to know all the interesting news regarding cryptocurrency daily. Thank you.